ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் செகண்ட் எக்ஸசைஸ் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த வகையில் இன்னைக்கு நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் 6th ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். சரியா? ஸோ ஃபைனல் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் இதோட இந்த ஃபேக்டரைசேஷன் முடியும். நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் மூவிங் டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. குவாட்ராட்டிக் ஃபார்முலா, அதனால கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த எக்ஸசைஸை பார்த்துக்கும். Now let us go to the problem. Cottage industry, முக்கியமானதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, produces a certain number of pottery articles, okay, in a day. It was observed on a particular day that the cost of production of each article, each முக்கியம், okay, each article in rupees தான் பேசுறோம், was 3 more than twice the number of the articles produced on that day. ஸோ poetry articles வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில. அதுல ஒரு பர்டிகுலர் டேயை பொறுத்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன். நம்ம எப்படி போன எக்ஸசைஸ்ல லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டோமோ அதே மாதிரிதான் இதுவும். சரியா? ஸோ ஈச் ஆர்டிக்கல் வாஸ் 3 more than twice the number of articles produced on that day. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை எதோட லிங்க் பண்றாங்க? இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா எதோட லிங்க் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் 3 more thanன்றாங்க. 3 more than எதுக்கு? 3 more than twiceன்னு அடுத்து ஒன்று. twice எதோட லிங்க் பண்றாங்க அப்படின்னா twice the number of articles produced on that day, ஒரு நாளோட ப்ரொடக்ஷன். அப்ப இதுதான் என்னது? மெயின் சோர்ஸ். இதை நம்ம எடுத்துப்போம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ இதை வச்சு தான் மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். கொஸ்டின் இப்படி தான் நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கணும். ஆஸ் அ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ரொசீஜராக எப்படி கிராஃப் அப்படியே மைண்டில் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரீ மாதிரி ஃபேக்டர் ட்ரீ போடுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு அது போகணும். ஓகே, இஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆன் தட் டே வாஸ் ₹90. டோட்டல் காஸ்ட் ஆஃப் இதே ப்ராப்ளம் தான் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை இன்னும் டீட்டெயிலாக பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா இன்னும் புரியும். ஓகே, வாஸ் ₹90. Find the number of articles produced. First one, articles produced எத்தனை and cost of each article நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுதான் கொஸ்டின் நம்மளுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். and I will display you the answer of it and I will explain it. Okay, சரி. ஸோ the answer இப்போ நம்ம பார்ப்போம். So let the number of articles produced be x. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இதோட தானே லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டிக்கல் நம்ம என்ன எடுத்துப்போம்? எக்ஸ்ன்னு எடுத்துப்போம்னு சொன்னேன். ஸோ அப்போ ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து எவ்வளோ? எக்ஸ். ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆர்டிக்கல் எக்ஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், அதான் நீங்கள் கொடுத்துருக்கான். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எவ்வளோ அப்படின்னா 3 more than. 3 more than என்னது? 3 plus இருக்கா? 3 plus இருக்கு. ஸோ 3 more than இருக்கு. அடுத்து இதோட லிங்க் பண்றாங்க twice. twiceனா 2 into ஏதோட லிங்க் பண்ணா நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ். ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ? எக்ஸ் தானே. ஸோ அப்போ எக்ஸ். இதுதான் இந்த 2x. புரியுதா? ஸோ சம்மு. ஸோ அப்போ காஸ்ட் எவ்வளோ? ₹3 more than twice the production. ஸோ அப்போ என்ன வந்துடும்? இது ரெண்டத்தையும் சேர்த்தோம்னா 2x plus 3. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ₹90 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ அன்னைக்கு ஒரு எக்ஸ் எலமெண்ட்டை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு எலமெண்டோட காஸ்ட், ஒவ்வொரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் வந்து 2x plus 3. ஸோ அப்போ அன்னைக்கு செஞ்ச டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துடும்? 90. ஸோ ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப், நான் அன்னைக்கு சொன்ன அந்த சம்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். 1 ஆப்பிள் ₹5ங்கிறப்ப 10 ஆப்பிள் எவ்வளோ? ₹5 into 10 ₹15ங்கிறதானே அங்க பார்த்தோம். அதே தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு இதோட காஸ்ட் 2x plus 3 இருக்கிற பட்சத்துல எக்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா என்ன வரும்? x into 2x plus 3 இதுதானே வரும். ஸோ அதான் இங்க எழுதியிருக்கும், x into 2x plus 3. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாதாரண எக்ஸாம்பிள்ஸ். டு நாட் கன்ஃபியூஸ் இட் வித் திஸ். ஓகே, சரி. இப்போ அதான் எழுதிருக்கேன். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அன்னைக்கு நடந்தது.
காஸ்ட் வந்து எவ்வளோ 2x + 3 எவ்வளோ அன்னைக்கு வந்திருக்குன்னா ₹90க்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 2x into x is 2x², x into 3 is 3x. இந்த 90 இங்க வந்துருச்சுன்னா -90. சரியா? ஸோ இப்போ அடுத்து இது என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. 3x is splitted as 15x minus 12x. ஸோ அடுத்து அதையே அப்படியே காமனாக எடுத்திருக்காங்க. இதுல இருந்து எக்ஸை காமனாக எடுத்திருக்காங்க. அப்போ 2x மட்டும் வரும், இதுல 15 வரும். இதுல இருந்து 6 காமனாக எடுத்திருக்காங்க, -6. ஸோ அப்போ -6 of 2x plus 15. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2x plus 15 காமன். ஸோ அதை வெளியே எடுத்தனா பாக்கி எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸும் -6 இருக்கும். x - 6 = 0. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி அங்கேயும் நம்ம பார்த்தா அதே கேல்குலேஷன் தான் திருப்பி இங்கேயும் வருது. அதனால இது வந்து நான் இன்டெப்தா போய் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கும். ஸோ அப்போ ஒன்று இது = 0வா இருக்குன்னு, இல்லை இது = 0வா இருக்கும். இஃப் திஸ் இஸ் = 0, எக்ஸ் வேல்யூ என்னன்னு கிடைக்குது எனக்கு? -15/2. இது = 0வா இருந்தா எக்ஸ் வேல்யூ என்னன்னு கிடைக்குது? x = 6. எக்ஸ்ங்கிறது நான் என்ன எடுத்திருக்கேன்? ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் தட் டே. ஒன்னே ப்ரொடக்ஷன் நடக்கவே இல்லைன்னா எத்தனை ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? 0. ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்னாச்சு ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ரைட்டா? ஸோ அப்ப ப்ரொடக்ஷன் என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை? நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இல்லை. சொல்றது விளங்குதா? ஏன்னா இங்க எனக்கு ஒரு -15/2 வந்திருக்கு. இதை நான் இப்ப ரிஜெக்ட் பண்ண போறேன். சரியா? ரீசன் என்ன அப்படின்னா ஆர்டிகல் ப்ரொடியூஸ் ஒன்லி பி எ பாசிட்டிவ் இன்டீஜர். ப்ரொடக்ஷனே நடக்கல, இன்னைக்கு அந்த காட்டேஜே லீவ் அப்படின்னா 0 ப்ரொடக்ஷன். நடந்திருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 1 தான் வரும். ஸோ அப்போ நெகட்டிவ் வரதுக்குரிய சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ இது வந்து ரிஜெக்டட். ஏன்னா ப்ரொடக்ஷன் எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும், இல்லை 0வா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்போ எதுதான் அக்செப்டட்? x is equal to 6. x can be only 6. அப்போ hence the number of articles produced தானே கேட்குறான். ஸோ produced is 6 and the cost of each article கேட்டிருக்கான்ல, அது என்னது? காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் என்னது? 2x plus 3. அந்த 2x plus 3 தான் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? 6 தானே. அப்ப 2 into 6 plus 3, 12 plus 3 என்னது? ₹15. ஓகே, ஸோ இதுதான் அந்த கேள்விக்குரிய பதில். அண்ட் இது வந்து நீங்க அந்த ப்ராப்ளம் நம்ம போன எக்ஸசைஸ்ல லாஸ்ட் போட்டிருப்போம், ஐ திங்க் ஸோ. அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் அண்ட் இன்னும் கிளியரா உங்களுக்கு விளங்கும். ஓகே, ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இந்த சம்மோட முடிஞ்சிருச்சு. அண்ட் we are going to the next topic, quadratic formula from the next video. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். உங்களுக்கு காலேஜ் வரைக்கும் இது வரும். அதனால கொஞ்சம் கவனமா அடுத்த எக்ஸசைஸ்ல இருந்து பாருங்க. அதுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்ததுலேயும் வந்து நம்ம திருப்பி 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 இந்த ஈக்குவேஷன் ஃபார்மிங்க சொல்லிட்டு இருக்க மாட்டோம். கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கும் வீடியோஸ். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் இட் வித் யோர் friends. Stay tuned with Learn Max Easier for further videos. Thank you.